அனைவருக்கும் வில்லேஜ் கழுத்துப்படி சார்பாக முதற்கல் வணக்கம். உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒருவன் மேலமானம் நெல்லியா நாச்சியப்பன். வில்லேஜ் கழுத்துப்படி ஸ்டைல் இன்னைக்கு பழனி பஞ்சாமிரதம் தான் நம்ம தயார் பண்ண போறோம். நம்ம பழனி பஞ்சாமிரதம் வந்து நம்ம பழனியில தான் வாங்கி சாப்பிட்ட அனுபவம் உண்டு. பஞ்சாமிரதம் வந்து பழனியில தான் வாங்கணும்னு இல்லை, நம்ம வீட்லயே நம்ம செஞ்சு சாப்பிடலாம். நம்ம வந்து இன்னைக்கு வில்லேஜ் கழுத்துப்படி ஸ்டைல இன்னைக்கு பழனி பஞ்சாமிரதம் வந்து நம்ம தயார் பண்ண போறோம். இப்ப பழனி பஞ்சாமிரதம் எப்படி தயார் பண்ற பாக்குறதுக்கு முன்னால நமது வில்லேஜ் கழுத்துப்படி சேனல் புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவு செய்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் கழுத்துப்படி சேனல் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்ப பழனி பஞ்சாமிரதம் எப்படி தயார் பண்றதை பாத்துருவோமா. பழனி பஞ்சாமிரதம் தயார் பண்றதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து பழனி பஞ்சாமிரதம் நம்ம தயார் பண்றதுக்கு 1 கிலோ வாழைப்பழம் வந்து நம்ம எடுத்திருக்கோம். நல்லா கனிஞ்ச பழமா எடுத்திருக்கோம். வாழைப்பழத்தை வந்து பிச்சு தோல் உரிச்சு சேர்த்துக்கிறோம். பாத்திரத்தில் உரிச்சு சேர்த்த வாழைப்பழத்தை அப்படியே நல்ல நல்ல பனையிறோம். அப்படியே எவ்வளோக்கு அளவு வாழைப்பழத்தை நல்லா பனையிறமோ அவ்வளோக்கு அளவு ருசியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வந்து பனைஞ்சிக்கணும். அப்படியே இப்போ நல்லா பனைஞ்சிக்கிட்டோம். 1 கிலோ வாழைப்பழத்துக்கு 1/4 கிலோ நாட்டு சக்கரை இப்போ வந்து சேர்த்துக்கிட்டுருவோம். நாட்டு சக்கரை சேர்த்தா தான் பழனி பஞ்சாமிரதம் அவ்வளோ ருசியாக இருக்கும். அதே போல் வந்து உடம்புக்கு நல்லது. அதனால இப்போ நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கிட்டுறேன். இப்போ 1/4 கிலோ அப்படியே பிணைஞ்சி வச்ச வாழைப்பழத்தில் சேர்த்த நாட்டு சக்கரையும் நல்லா நல்லா பிணைஞ்சு பாருங்க. பார்க்கையிலே பழனி பஞ்சாமிரதம் மாதிரி ஆயிடுச்சு. இப்போவே நாட்டு சக்கரை நல்லா கரையிற மாதிரி பிணைஞ்சுக்கணும். இந்த மாதிரி பேரிச்சம்பழம் நம்ம 1/4 கிலோ வந்து நம்ம எடுத்துருக்கோம். நம்ம பேரிச்சம்பழத்தில் உள்ள விதையை வந்து நீக்கி, அதாவது அந்த குட்டையை வந்து நீக்கி நம்ம சின்னமாக இப்போ வந்து நறுக்கி வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ பேரிச்சம்பழத்தையும் நல்லா சின்னமாக நல்லா நறுக்கி தான் சேர்க்கணும். இவனையும் நல்லா சேர்த்து நல்லா பிணைஞ்சு அடடா பஞ்சாமிரதம் பார்க்கையிலேயே சாப்பிடும் போல தோணுது. கல்கண்டை வந்து 100 கிராம் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ கல்கண்டை வந்து இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ பஞ்சாமிரதத்துக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். உலர்ந்த திராட்சை 25 கிராம் நான் சேர்த்துக்கிறேன். இந்த திராட்சை வந்து கருப்பு கலராக இருந்தாலும் சரி, பச்சை கலராக இருந்தாலும் சரி, நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்குங்க. நான் கருப்பு கலர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ 5 ஏலக்காய் எடுத்து மிக்சியில் வந்து நல்லா அரைவரக்கு கொஞ்சம் ஜீனி சேர்த்து நல்லா அரைச்சிருக்கோம். நல்லா மனமும் ருசிக்கு நம்ம ஏலக்காய் பவுடர் வந்து இப்போ சேர்த்துக்கிட்டுருவோம். நெய் சேர்த்தோம்னா மனமும் ருசியும் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். அதனால் நெய் ஒரு தேக்கரண்டி வந்து சேர்த்துக்கிறேன். பழனி பஞ்சாமிரதம் நல்லா இனிப்புக்கு வந்து நாட்டு சக்கரை வந்து நம்ம சேர்த்துருக்கோம். அதோட வந்து கற்கண்டு நம்ம சேர்த்துருக்கோம். இன்னமும் நல்ல ருசிக்கும் மனமாகவும் இருக்கிறதுக்கு, அதே போல செரிமான சக்தி ஆகிறதுக்கு தேன் இப்போ சேர்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு தேக்கரண்டி. நண்பர்களே, ஒரிஜினல் தேன் வந்து கிடைக்கல, நம்ம கடையில் வாங்கி தான் நம்ம சேர்க்குறோம். சேர்த்த வைங்கள நல்லா நல்லா பிணைஞ்சு அப்படி பிணையிலே எச்சி விடுது. பழனி பஞ்சாமிரதம் வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம். இனிமேல் நம்ம ருசிக்க வேண்டியதுதான் பழனி பஞ்சாமிரதத்தை. அம்மா, பழனி பஞ்சாமிரதம் வந்து தயார் பண்ணிட்டேன். சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு. பழனி பஞ்சாமிரதம் ருசியா இருக்கு. நல்லா இதே மாதிரி பழனி பஞ்சாமிரதம் செய்து பாருங்க.